காதல் அப்படிங்கிறது உலகத்துல அற்புதமான ஒரு வார்த்தை. காதல் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேரின்பத்துக்கு குடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை காதல். ம். அதே காதல், அதே வார்த்தை தான் பல பேருக்கு துன்பத்த குடுக்கக்கூடிய வார்த்தை. கண்டிப்பா. எப்படி பேரின்பத்த குடுக்குதோ, துன்பத்தையும் குடுக்கும் அது. பிடி இல்லாத கத்தி. ம். அந்த கத்திக்கு பிடி கிடையாது. கையில புடிச்சா எங்க புடிச்சாலும் நேக்கா புடிக்கலன்னா வெட்டிடும். ம். அதுதான் காதல். காதல் அப்படிங்கிறது புதுசு இல்ல. ஆதி காலத்துல இருந்தே இருக்கு காதல் பத்தி. ஓகே. ஆனா காதல பேசலாம்னு முடிவு பண்ணிட்டா, ஆன்மீகம்ங்கிறத விட அதுல ஒரு பேரானந்தம் உண்டு. நெறைய பேரு அந்த காலத்தெல்லாம் கடந்து வந்துட்டோமே! அந்த காலத்துல ம். நம்ம செய்யாம விட்டுட்டோமே அந்த காதல. ம். கடந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இருக்காங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. அப்பா! நான் சொல்றது 60, 70 வயசு. அந்த காலத்திலேயே லவ் பண்ணிட்டேன்பா. நாங்க அந்த காலத்திலேயே பண்ணிட்டோம்பா. இந்த காலத்தில பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ம். கடந்து வந்தவங்க. காதல்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்க, நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்றவங்க. நான் லவ் எல்லாம் போயி நாசமா போய்ட்டு அந்த லவ்வாலன்னு சொன்னவனும் இருக்கிறான். இருக்காங்க. என்ன இப்படியே அத பத்தி நீ யார்கிட்ட வேணாலும் கருத்து கேட்க முடியும். காதல. இப்ப ம். சாமிய பத்தி கருத்து கேட்டா கால்வாசி பேர் சொல்லுவாங்க. கால்வாசி பேருக்கு தெரியாது. சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார். அவ்வளோதான். சில பேர் கடவுள புடிக்காது. சில பேருக்கு புடிக்கும். அவ்வளோதான். ஆனா காதல மட்டும் யார்கிட்ட கேட்டாலும் பதில் கிடைக்கும். வயசானவங்க கிட்டயும் கேட்கலாம். ம். வயதுக்குட்பட்டவர்கள்ட்டயும் கேட்கலாம். ஏன்னா அந்த காதல் வந்து எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காதல் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு பையன் ஒரு பொண்ண விரும்புறது, இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன விரும்புறது. இதுதான் காதல். காதல்ன்றது அது இல்ல. ஒரு பொருளின் மேல் விருப்பம் வைக்கிறது பேரு காதல் தான். நீ ம். கேமரா மேல அதிகமா விருப்பம் வச்சா, அது ஒரு வகையான காதல். அப்பா மேல விருப்பம் வச்சா, அதுவும் காதல். தெரியும் இல்லையா? ஆமா. கண்டிப்பா, அப்பாவும் காதல் தான். கண்டிப்பா. யாரு மேல நம்ம ஒரு விருப்பம் வைக்கிறோம்னா, அது பையன் அதாவது பாலினம் சார்ந்து, அது காமத்தின் அடிப்படை அற்று ம். அக்காவையோ, அண்ணனையோ, அப்பாவையோ, சித்தப்பாவோ, எங்க சித்தியோ, யார் மேல நம்ம அதிகமான ஈடுபாடுகள் வச்சிருக்கிறோம், பிரியம் வச்சிருக்கிறோமோ, அது காதல்.